ஹலோ, இன்றைக்குள்ள லஞ்ச் என்னென்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்ப்ளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம எப்போதும் மெயின் டிஷ்ஷில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கூடுதலாக நம்ம என்னென்ன சேர்த்திக்கிட்டால் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இன்றைக்குள்ள லஞ்சில் கஞ்சி வடித்த சோறு, முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி வடித்து சாப்பிடும்போது நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டயபெட்டிக்காக இருந்தாலும் சுகர் லெவல் அளவோடு இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூடவே மீன் குழம்பு, இது பாறை மீன் குழம்பு. மீனில் வந்துட்டு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எலும்புகளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக ரசம், இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும். இதில் மினரல்ஸ் இருக்குது. மீன்லேருந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இது கூடவே அதே பாறை மீன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் ப்ரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், கால்சியம் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கொழுப்பு சத்தும் ஆட் ஆகும். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரை சாப்பிடாமல் இந்த மாதிரி குழம்பு மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் அளவோட ஒரு துண்டு இல்லைன்னா 2 துண்டு சின்ன பீஸ் சாப்பிட்டா போதும். விட்டமின்காக ஒரு கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். கொய்யாப்பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நார் சத்து இருக்குது, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஜீரணத்துக்கு உதவும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா பழங்களை விட அதிக விட்டமின் வந்துட்டு கொய்யாப்பழத்தில் தான் இருக்குது. இது கேன்சரை தடுக்கும் திறன் கூட கொய்யாப்பழத்துக்கு இருக்குது. இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமாக வறுத்த பூசணி விதை, இதில் நிறைய மெக்னீஷியம், ஜிங்க், அயன், அப்புறம் நார்சத்து அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் ப்ரோட்டீன், இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரிப்டோபன் அப்படிங்கிற பொருள் இருக்கனால இது ஈவினிங் டைமில் சாப்பிட்டோம்னா நல்ல தூக்கம் வரும். இது முக்கியமாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும், வெயிட் லாஸ்க்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.